everybody, welcome to Saras cooking. இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். முதல்ல பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சமா உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு இத குறைஞ்சது ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டே கால் மணி நேரம் போல ஆயிருக்கு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணி விரிச்சிட்டு அதுல பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் உணர்த்தி விடுங்க. சரியா 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த மாதிரி கையில எடுத்து உதுத்து விட்டீங்க அப்படின்னா அது கையில ஒட்டக்கூடாது. ஈரப்பதம் இருக்கவே கூடாது, இல்லைன்னா எண்ணெயில போடும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாசிப்பருப்பு குட்டி குட்டியா இருக்கனால நம்ம எப்பவும் போல ஃப்ரை பண்ணி எடுக்கிறது கஷ்டம். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க ஜல்லடை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இந்த ஜல்லடை யூஸ் பண்ணினா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். அதனால நான் இன்னைக்கு இந்த ஜல்லடை தான் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கப்புறமா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் மெதுவா மேலே வரும், அந்த அளவுக்கு சூடா இருக்கணும். சூடா இல்லாம சேர்த்தோம்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணாலும் கிறிஸ்பியா இருக்காது. அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்ததும் எண்ணெய் பொங்கி வரும். ஒருவேளை நீங்க எண்ணெய் நிறைய சேர்த்து ஒரே பேட்ச்ல ஃப்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லா அடங்கிடுச்சு. நம்ம இதை வெளியில எடுத்துடலாம். இதுக்கு மேல ஃப்ரை பண்ணோம்னா இது கலர் மாறிடும், ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். மிச்சத்தையும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டவல் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணி அதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ கையில எடுத்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு எண்ணெய் ஒட்டவே இல்லை. இப்போ இதுல நமக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே சேர்த்துக்கலாம். எவ்வளவு அழகா சத்தம் கேக்குது பாருங்க. நான் இதில் வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால அவள் காரம் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால உப்பு மட்டும் சேர்த்து கலந்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்து கூட கலந்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சுலபமாக ஹெல்த்தியான ஒரு நொறுக்கு தீனி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.